தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண சிந்தும் ஞான சாத்திர ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாண தர்மம் கலிகதேவம் காட்சிமான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு எங்கே போய் தேடுவியோ தெரியாது எனக்கு ஓணும், எங்கே போய் தேடுவியோ தெரியாது எனக்கு வேணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனமே பாருங்கள். நிறைய இதை வந்து நீங்கள் இன்டர்வியூ பார்க்குறதுக்கு முதல்ல பொறுமை வேணும், மிஸ்ஸும் ஆகிடும், அந்த மாதிரி தான் வரும். அந்த இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நிறைய இது இப்படி தான் இருக்கும். அதனால் எனக்கு தோணும் இதெல்லாம் நீங்களாம் பார்த்துருக்க சான்ஸ் இல்லைன்னு. ஆனால் யாரும் அதை ஏதோ பார்க்குறா அவ்வளோதான். யாரும் வந்து இதை குறிப்பிட்டு இது நான் கேட்டதில்லை அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. 1-2 பேர் சொல்கிறா, பரவாயில்ல, தெரிஞ்சால் போகிறோம். நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இதை பண்ணுறதில்ல, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நிஜமாகவே யாராவது சொல்லியிருக்காளா நம்மளுக்கு தெரியாமல் அப்படின்னு நான் பார்க்குறேன், வேற ஒன்று. இது வந்து இந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரோட இன்டர்வியூ. அந்த பாலகிருஷ்ணன்ற தீட்சிதர் அப்பே தீட்சிதர் பரம்பரையோடைய 16வது ஜெனரேஷனாவா. இவர் வேதம் கத்துண்டார். அப்பா வந்து மகாலிங்க சாஸ்திரிகள் வேத வித்வான். இவர் வேதத்தை கட்டினது லேட்டாக கற்றுண்டார். பெரியவா அனுகிரகத்தில் இவர் வந்து பிட்ஸ் பிளானில் போய் பிஏ படித்தார். கடைசி செமஸ்டர் இருக்கும்போது இவர் அப்பா 2 பேருமே மகாபெரிவா தரிசனம் பண்ண வந்திருக்கார். அதாவது மகாலிங்க சாஸ்திரிகளோட பிள்ளை தான் அப்பு சாஸ்திரிகள். அவர் பேர் என்னன்னு தெரியாது. பெரியவா வந்து அப்பே தீட்சிதர் பரம்பரையில் வந்தனால இவர் செல்லமாக அப்புன்னு கூப்பிடுவாராம், நிக்னேம். அப்பு சாஸ்திரிகள்னே ஆயிடுத்து அவர் பேர். அதனால் அவரும் அந்த பாலகிருஷ்ணனும் வந்திருக்கார். இவன் வந்து இந்த அப்பு சாஸ்திரிகள் திருச்சியில் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, அந்த காலத்து இங்கிலீஷ் காலம், அது இங்கிலீஷ் மேன். அவர் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் அவர் இருக்கார். இவர் பிட்ஸில் பிலானியில் இருக்கார். அதனால் உங்கள் தோப்பனார் எம்எல் பண்ண தேசிக ஸ்ததாஞ்சலி அப்படிங்கிறத ஒரு 1000 காப்பி போட்டு என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அதாவது அப்பா அப்பு சாஸ்திரியோட அப்பா வந்து மகாலிங்க சாஸ்திரிகள். இவர் என்ன சொன்னார், அது எங்களுக்கு தெரியாதே அப்படின்னாரு. எங்கன்னு தெரியாதே அப்படின்னாரு. உங்கள் தோப்பனார்கிட்ட இருந்தது, லைப்ரரியில் அவர் வச்சுருந்தார், அது தெரியும் எனக்கு. அது அவர் என்னோட தம்பி கிட்ட இருந்த அந்த வீட்டையும் விற்றுட்டான். அப்புறம் அந்த கிரந்தங்கள்லாம் நிறைய இருந்தது, என்ன பண்ணான், தூக்கி போட்டுட்டானா என்ன, ஒன்றுமே தெரியலையே, அதை பற்றியான இதுவே எனக்கு இல்லையே அப்படின்னாரு. இவர் ஐடியா இல்லை, விவரம் தெரியாதுன்னு. பெரியவா ஒரே வார்த்தையில் சொன்னார், நீ எங்கே போய் தேடுவியோ எனக்கு தெரியாது, அது எனக்கு வேணும் அப்படின்ட்டார் பெரியவா. அப்படி சொல்லிட்டாருன்னா பெரியவா வந்து ஏதோ மிரட்டுறாருன்னு நினைக்க முடியாது, அனுகிரகம் பண்ணுறாருன்னு அர்த்தம். சரின்ட்டு அவர் வந்துட்டார். வந்தவுடனே இவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. அந்த திடீர்னு ஞாபகம் வந்ததுன்னா எனக்கு பிடிக்காத வார்த்தை, அது பெரியவா அனுகிரகம் இல்லைன்னா வராது. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்து தான் அப்பு சாஸ்திரிகளுக்கு கந்தர்வ கோட்டை அப்படிங்கிற இடத்துல இவளுக்கு ஒரு வீடு இருந்ததான். சில ஐட்டங்களை கொண்டு போய் ஃபேமிலியில் அங்கே டம்பிங் மாதிரி அதில் கொண்டு போய் போட்டு பூட்டி வச்சுருவா. அவளுக்கு சின்ன வீடு போல் இருக்க, சின்னதாக இருக்குமா. இவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்தோடனே அந்த ஒரு மேலே லாஃப்ட்டில், பெரணையில், இந்த மாதிரி பெரணையில் லாஃப்ட்டில் சிலதெல்லாம் போட்டு வச்சுருக்கா அப்படின்றது இவருக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை தம்பி இருக்காரா இப்போ இல்லைன்னு தெரியல. அது அவர் அங்கே கொண்டு போய் போட்டிருப்பார்னு இவர் நினச்சிட்டு என்ன பண்ணார், முதல்ல அங்கே போய் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த சாவிலாம் அவர்கிட்ட இருக்குது. எத்தனை கந்தர்வக்கோட்டைக்கு போனார், வீட்டை திறந்தார். பழங்கால வீடு அதை திறந்து மேலே பார்த்தாருன்னா ஒரு 10 பண்டிலில் நிறைய பண்டிலாக கட்டி வச்சுருக்கு. ஒரு 10 பண்டில் இருக்குது.
இதில் இருக்குமா தெரியாது, இருக்காதா அப்படிங்கிறதும் தெரியாது. பரமேஸ்வரனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். அந்த பரமேஸ்வரன் அனுகிரகத்தில் தான் இவருக்கு அந்த புத்தி வந்திருக்கு கந்தர்வ கோட்டைக்கு போகலான்ட்டு. இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் தேட வேண்டியது தானே. ஒவ்வொரு ஊராக போய் தம்பியை கேட்டுண்டு அங்கே கேட்டுண்டு அவர் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு இப்படியே போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இவருக்கு புத்தி வந்தது கந்தர்வ கோட்டைக்கு வரணும்னு. பெரியவா அனுகிரகம் இல்லைன்னா அவர் வந்திருக்க முடியாது. இப்போது என்ன பண்ணார், ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு 10 பண்டில் இருக்குது. இந்த பண்டலில் எது தான் இருக்குமோ தெரியாது. அவர் ஏதோ ஒரு இடத்துல போட்டு தோராயமாக அந்த இடத்துல ஏறி அவருக்கு நேர கையெதிர்க்கு எது இருக்கோ அந்த பண்டிலை கீழே இறக்கினார். இறக்கி வச்சுன்ட்டு பையன் போயிருக்கலாம் அநேகமாக, இல்லை இவர் மட்டும்தான் போயிருப்பாரோன்னு தெரியல. என்ன பண்ணார், இந்த பண்டிலை அவுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை தூசெல்லாம் தட்டி மேலே இருக்கிறது தான் எடுத்திருக்காரு. அது மேலோட்டமாக என்ன இருக்கோ அந்த சின்ன ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, அதான் அந்த காலத்தில் அந்த புஸ்தகம் சின்னதாக போட்டிருக்கு, அதை எடுத்திருக்கா. அது அந்த தேசிக ஸ்ததாஞ்சலி அப்படிங்கிறது. இப்போ இந்த அப்பு சாஸ்திரியோட அப்பா மகாலிங்க சாஸ்திரிகள் மகாபெரிவா மேலே எழுதியிருக்காராம். அவரை பாராட்டி அவர் பெரிய அவர் புகழ், அதான் பரமேஸ்வரன் பற்றி பாராட்டி ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கார். அதுதான் அதில் இருக்க போல இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து இப்படி பிரித்து பார்த்தாருன்னா அந்த தேசிக ஸ்ததாஞ்சலின்றது அதுதான். மீதி எதுவுமே பார்க்க வேணாம். அவர் அப்படியே எடுத்து மீதியை பண்டில் கட்டினார், மேலே தூக்கி போட்டார், கதவு பூட்டிண்டு 1000 காப்பியை போட்டார், கொண்டு நேராக கொண்டு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நாம் முயற்சி பண்ணால் போகாது, அது மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்ம முயற்சியில் கூடியவே இருக்கணும். இருந்தால் அந்த முயற்சி நம்மளுக்கு சாதகமாக அமையும், இல்லைன்னா பாதகமாக தான் அமையும். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சாதகமாக இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரியான நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பெரியவா அதுக்கு என்ன நடக்கணுன்றதை அவர் முடிவு பண்ணுறாரு முதல்லையே. அதனால் பெரியவா கூடியே இருந்திருக்கார். பெரியவா கொடுக்குற புத்தியில் தான் அவருக்கு அங்கே போகணும்னு தோணியிருக்கு, கிடைக்கும் கிடச்சிருக்கு. அதனால் எங்கே போய் தேடுவியோ தெரியாது, எனக்கு அது வேணும்னு பெரியவா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாருன்னா பெரியவா ஹெல்ப் பண்ணுறார், பெரியவாளே கூட இருந்து பண்ணுறாருன்றதை நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபெரிய பதவீஸ்வரன் மகாபெரிய பதவீஸ்வரனம்.